குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஹalleluya. எரேமியா 30:17 நாம் இன்றைக்கு சுதந்தரிப்போம். கர்த்தர் என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசியின் மூலம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஓ நன்றி இயேசுவே, நன்றி நன்றி, தேங்க்யூ லார்ட். ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தில் ரெண்டு மிக முக்கியமான காரியங்கள் அவசியம். ஒன்று சுகம், அப்புறம் அந்த சுகத்திலிருந்து வர்ற ஒரு ஹெல்த்தி லைஃப், ஒரு ஆரோக்கியமான வாழ்வு. அப்புறம் பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி நல்ல ஆமாம், அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சில காயங்கள் இருக்கலாம், மறக்க முடியாத காயங்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் குடும்பத்தில் உங்களை அநேகர் காயப்படுத்தியிருக்கலாம். உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய தொழிலில். பயப்படாதீங்க, கர்த்தர் அந்த காயத்தை ஆற்றுவா. நீங்கள் சொல்லலாம், அந்த காயம் அப்படியே வேதனையை கொடுக்குது. அநேகருடைய காயங்கள் அது ஆறாதபடி சீல் பிடிச்சிருக்கு. அந்த சீல் பிடிச்சா வலி எப்படி இருக்கும்? அந்த சீலை பிதுக்கி எடுத்துன்னு அந்த வலி குறையும். பார்த்துருக்கீங்களா? சீலை வெளியில் எடுத்தாதான் ஆரோக்கியமே நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த சீல் பிடிச்சிருக்க வேதனை தர்றது, அதாவது உங்களை அப்படியே நோகடிக்கும், உங்களை அப்படியே வேதனைப்படுத்தும். கர்த்தர் இந்த காலவெளியில் அந்த சீலை எடுக்கிறார், உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். அது மாத்திரமல்ல, ஆரோக்கியம், நல்ல ஹெல்த்தி லைஃப்பை கொடுக்குறாரு. மக்களை பயப்படாதீங்க. நிறைய பேர் அவங்க ஹெல்த் இஷ்யூவில் இருக்கிறீங்க. டாக்டர் இதை சொல்லியிருக்கிறான், பிபி இருக்குன்னு இருக்காது, அப்புறம் என்னது சுகரு, பலவிதமான தைராய்டு ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். ஏன்னா ரொம்ப ஃபங்க்ஷன் ஆகலை, ஹார்ட் முந்தி போல் நிறைய ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நான் சொல்கிறேன், கடவுளுடைய வேத வார்த்தை, இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு இந்த வேத வார்த்தை மெடிசனாக கொடுக்குறாரு. இதை எடுங்க, உங்களுக்கு சுகம் உண்டாகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye-bye.